வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு கடந்த நாட்களில் டிசம்பர் 29, 30, 31 தேதிகளில் தாமதத்தில் மழையை கொடுத்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்த நிகழ்வு இப்போது மாலத்தீவுக்கு மிக நெருக்கமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்காமல் நாளை ஜனவரி 4ஆம் தேதி மாலைக்கு பிறகு மீண்டும் குமரிக்கடல் வழியாக வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. மேலும் வங்கக்கடலில் சுமத்ரா தீவு பகுதியில் ஜனவரி 4ஆம் தேதி காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு வடமேற்காக இலங்கைக்கு வர இருக்கிறது. மேலும் அந்த நிகழ்வு இப்போது மாலத்தீவுக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வும் இரு நிகழ்வுகளும் வங்கக்கடலில் ஜனவரி 7ஆம் தேதி ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஜனவரி 10, 11, 12 தேதிகள் குமரிக்கடல் வழியாக மீண்டும் மேற்கு நோக்கி பயணித்து மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி செல்லும்னே செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இரு நிகழ்வுகளும் ஜனவரி 7ஆம் தேதி ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு மீண்டும் குமரிக்கடல் வழியாக ஜனவரி 9, 10, 11, 12 தேதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடல் சென்ற பிறகு முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஜனவரி 8ஆம் தேதி வரை பகல் வெயிலும் இரவில் நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 7, 8 தேதிகளில் கடல் ஓரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 4ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு இலங்கை அருகே ஜனவரி 7, 8 தேதிகளில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக ஜனவரி 7, 8 தேதிகளில் கடல் ஓரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஜனவரி 9, 10, 11, 12 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக இந்த நிகழ்வும் மாலத்தீவுக்கு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மாலத்தீவு தெற்கு பகுதி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9, 10 தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி தென்கோடி மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடல் ஓரங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி 12ஆம் தேதி மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் சென்று செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 11ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு நேர்கிழக்கில் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வருமா அல்லது அந்த நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அந்த நிகழ்வு இலைவரத்தை பொறுத்து வழித்தடம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று தீவிரமாக வலுவடைந்து தமிழகம் நோக்கி வந்தால் இலங்கை தரை மீது ஏரியோ அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு வர வாய்ப்புள்ளது. இப்போது இருக்கும் பனிப்பொழிவின் காரணமாக நிகழ்வு வடக்கே முன்னேற பெரும்பாலும் வாய்ப்பில்லை. பெரும்பாலும் இலங்கைக்கு தெற்கு பகுதியாகத்தான் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வலுவடைய தீவிரத்தை பொறுத்து வழித்தடம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வால் பொங்கலுக்கு பிறகு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்துக்கு பொங்கலுக்கு பின் மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி 3ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஜனவரி 6ஆம் தேதி 7, 8 தேதிகளில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9ஐ விட ஜனவரி 10 தமிழகத்தில் மேலும் சற்று மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி பெரும்பாலும் தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் சென்ற பிறகு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 11ஆம் தேதி காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியில் உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து வட மாவட்டங்களுக்கு முன்னேறி ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்குமா அல்லது அந்த நிகழ்வும் செயலிழந்த நிகழ்வாகவே ஒரு காற்று சுழற்சியாகவே இலங்கை
புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று வங்கக்கடலில் சற்று குறைந்து காணப்படும். பெரும்பாலும் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை. மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குமரிக்கடலை பொறுத்தவரை சற்று வலுவான காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மாலத்தீவு மேலும் அரபிக்கடலில் மாலத்தீவு சுற்று வட்டாரங்களுக்கும் சற்று காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் ராமநாதபுரத்துக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு பெரிதாக தரைக்காற்று இன்று ஈர்க்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஆனால் ராமநாதபுரத்துக்கு தெற்குள்ள கடல் ஓரங்களில் உள்பகுதியிலும் அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை குமரிக்கடலில் இன்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடையில் அதைவிட சற்று குறைவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதைவிட வங்கக்கடலில் மேலும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.